பேய் படம். பொண்டாட்டிக்கு பயந்த ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, காமெடிக்கு பஞ்சமே இருக்காது இந்த படத்தில். அவன் தான் நான் இந்த படத்தில். ஸ்டெப் இதை போட்டுக்கேன். ஐயோ சார் நீங்கள். நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அர்ஜுனன். இந்த டார்லிங் 2 அப்படிங்கிற படத்தில் வந்து ஷங்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். என் கேரக்டர் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இந்த பொண்டாட்டிக்கு பயந்த ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவன் தான் நான் இந்த படத்தில். அதாவது நாங்கள் ட்ரிப்பு எங்கே போனாலும் 1 ஹவருக்கு ஒரு தடவை அட்டண்டன்ஸ் போடணும் ஒய்ஃபுக்கு. ஆமாம் இது பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான். ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். கண்டிப்பாக நான் வந்து சதீஷ் சந்திரசேகர் தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு அவர். ப்ளஸ் இந்த படத்தில் வந்து ஒரு பேய் படம், பட் த்ரில்லிங்கான விஷயத்தோட காமெடிக்கு பஞ்சமே இருக்காது இந்த படத்தில். ஏன்னா கேஸ்டிங் அந்த மாதிரி. நம்ம காளி வெங்கட், முனிஷ்காந்த், மெட்ராஸ் ஹரி, நாங்களாம் வந்து ஒரு சப்போர்ட்டிங் இது மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட லீட் பார்த்திங்கன்னா கலையரசன். அவர் வந்து மெட்ராஸ் படத்தில் நம்ம கலகிருப்பார். இந்த படத்துலேயும் ஒரு டார்லிங்லேயே இருந்தார் அவர். ப்ளஸ் டார்லிங் 2ல் அவர் தான் லீட் பண்ணுறாரு. மாயாங்கிற பொண்ணு தான் வந்து செகண்ட் லீட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ரமீஷ் அப்படிங்கிற ஒரு புதுமுகம், அவர் வந்து ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லீட். கண்டிப்பாக இந்த படம் வந்து நேயர்களுக்கு வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். நீங்கள் டார்லிங் எப்படி ரசிச்சிங்களோ அதே மாதிரி டார்லிங் 2 உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் இருக்குது. அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா போடின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி ஏதோ ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல தான் நம்ம போய் ஷூட் பண்ணோம். அங்கே தங்கிறதுக்கு கூட இடம் இல்லை, அங்கே டென்ட்டு போட்டு தான் நாங்களே தங்கினோம். அந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனு. நீங்கள் விஷுவல்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற டைம் செம மழை. நாங்கள் வந்து ஃப்ளோரில் ரிஹர்சல் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம். டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் அங்கே போய் மழையில் சறுக்கி ஆடும்போது பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து டான்ஸ் புதுசு. 5 ஃப்ரெண்ட்ஸ் நடிச்சிருக்கோம். அந்த 5 பேருக்குமே வந்து டான்ஸ் புதுசு. ஸோ நாங்கள் வந்து ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நல்லா ஆடியிருக்கோம். ஏன்னா மற்றவங்க சொன்னாங்க நல்லா ஆடி இருக்கீங்கன்னு, எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை இல்லை. பட் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாட்டு பிடிக்கும். விஷுவலி அந்த பாட்டு வந்து விஜய் சூப்பராக கேமரா ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த பாட்டு வந்து ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு பாட்டு. இந்த ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது வந்து ஒரு லைன் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ்க்கு இருக்குது. ஓய் அப்படிங்கிற ஒரு படம், அதுவும் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த டார்லிங் 2ஓட. அது இல்லாமல் அந்த 60 நாட்கள்னு ஒரு படம் நம்ம மயில்சாமி சார் சன் ஹீரோவாக பண்ணார். அந்த படம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்க. ப்ளஸ் போங்குன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சதுரங்க வேட்டை நட்டி சார் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு. அந்த போங்கில் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணுறேன். அது வந்து ஜூலையில் ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க. ஸோ மற்ற படங்கள்லாம் இன்னும் பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்கு. அதனால் மிரண்டிருக்கேன் ஒரு படத்தை பார்த்து. ஒரு மிரட்சி, ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக தமிழை ஒருத்தன் சாதிக்க முடியும்னு சாதித்த ஆர்கே செல்வமணி சார். ஆர்கே செல்வமணி ஒரே ஒரு படம் பண்ண லைஃப்பில் அப்படின்னாங்க. எவ்வளோ பெரிய பெருமை ஒரு தமிழனுக்கு. சுதந்திர நாடு, ஆனால் சுதந்திர நாடு தானே நம்ம நாடு. திருட்டு சீடியை ஒழிக்கணும்னு ஆர்கே செல்வமணி நாங்கள் எல்லாம் கத்தி பார்த்துட்டோம். கர்நாடகாவில் திருட்டு சீடி வச்சா கடையை கொளுத்திடுவாங்க. கேரளாவில் வாங்கவே மாட்டாங்க. ஆந்திராவில் விற்கவே விற்காது. தமிழர்கள் எடுக்கிற பணம்லாம் நஷ்டம் அடையணும்னு யாரோ பண்ணுற சதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திருட்டு செடி பார்க்க மாட்டீங்களா? திருட்டு செடி யாரும் கை தட்டவே இல்லை, கை தூக்கவே இல்லையே. எல்லாரும் மனசுலையும் திருட்டு செடி பார்க்கணும்னு இருக்குது. இன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், இன்றைக்கி கேப்டன் விஜயகாந்தாக இருக்கட்டும், எல்லாருமே சுப்ரீம் சார் சரத்தாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாமே ஒரு அரசியல்னா யாருன்னா சினிமாவிலேருந்து தான் வர்றாங்க.